2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. உதயநிதி துணை முதல்வரானதில் எனக்கு பேஸ் பண்ணக்கூடிய பழைய சமூக இளைஞர்கள்லாம், சார் அது வாரிசு அரசியல் பேசாதீங்க சார், எங்களுக்கு அதிமுக ஒரு ஜாதி கட்சி மாதிரி இருக்கு சார், நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் சார், அதோட எங்களுக்கு இது பெட்டர் சார்னு பேசுகிறான். ஒன்று பார்க்கணும், துரைமுருகனை நம்பர் 2ங்கிறாரா நம்பர் 3ன்னு சொல்றாராங்கிறதா பார்க்கணும். பேராசிரியருக்கு அந்த மரியாதையை கலைஞர் கொடுத்தாரு, பேராசிரியர் அதை ஏற்றுக்கிட்டாரு. கலைஞருக்கு மட்டுமல்ல, எனக்கும் வாரிசு ஸ்டாலின் தாண்டி பேராசிரியர் அந்த இதில் பேசினாரு. ஸோ ஸ்டாலின் வரதுல எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. என்ன கௌரவமா நடத்துங்கன்னாரு. அந்த கௌரவத்தை துரைமுருகன் பெறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியோடைய வருகை, மீண்டும் அவர் ஜாமீனில் வந்திருக்காரு. கொங்கு மண்டலம் தாங்க திரும்ப ஸ்ட்ராங் பண்ணுறதா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினோட துணை முதல்வர்னு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிமுக கேம்ப் திமுக கூட்டணி உடஞ்சாதான் நமக்கு ஏதாவது வாழ்வு அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்களா? அதிமுகவுடைய 2026 ஸ்ட்ராட்டஜி எப்படி தான் இருக்கும்? அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை அவரை வரவிடாமல் தடுத்துடலாம், 24 சீட்டு கூட வரவிடாமல் தடுத்துடலாம் நான் நம்புறேன். டிக்ளேர் பண்ணி தான் அதை செய்கிறேன். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றத்தை குறித்து பேசிய ராமதாஸ் அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. 6 அமைச்சர்களாவது இருக்கணும் வன்னியர்லேருந்து, 3 தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக கேட்குறாரா, வன்னியர் சங்க நிறுவனராக கேட்குறாரா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முதல்வன், நல்லா இருக்கேன் முதல்வன். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம், கோவி செழியன் அவர்களுக்கு தமிழ்நாடுடைய உயர்கல்வி துறை வழக்கமாக ஒரு விமர்சனம் இருக்கும். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆதிதிராவிட நலத்துறை இப்படி தான் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோவை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கிட்டு இருக்க அதிகார பகிர்வு அப்படின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் இப்போ தொடர்ந்து அது விவாதத்தில் இருக்கிற நேரத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பதவி கொடுத்த மூலமா கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை, அதிகார பகிர்வுக்கு நாங்களே எங்கள் கட்சிக்குள்ளேயே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மெசேஜை திமுக பட்டியல் சமூக மக்களுக்கு சொல்ல விரும்புதுன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அவங்கள்ட்ட உள்ள பறையர்களை அவங்க இழக்க வர மாட்டாங்க. பட் இதுக்கு 2 காரணம். ஒன்று தொல் திருமா காரணங்கிறது வெளிப்படையான உண்மை, இன்னொன்று சீமானும் காரணம். சீமான் இப்படி காரணமாக சீமானுக்கு வட தமிழக ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு உளவுத்துறையாலே கணிக்க முடியல. நான் கூட என் தம்பி சீமானை பார்த்துட்டு வந்தேன், நான் சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த விதிலையும் டேர் டெவிலாக சீமான் ஸ்ட்ராட்டஜி எடுப்பார், அச்சப்படாமல் எடுப்பார். அந்த ராயராஜ சோழன் வன்னியர்னு சொல்லுங்கன்னு ஒரு கலாட்டா, ராஜேந்திர சோழனா வன்னியர் படையாச்சின்னு சொல்லுங்கன்னு ஒரு இது பெரிய பிரச்சனை ஆகி அந்த கூட்டத்தில் வரும்போது சீமான் அந்த மீட்டிங்கில் கேட்டார், பறையதானா அடிக்க சொன்னேன், ஒன்னே அடிக்க சொன்னேன், அந்த இடத்துல கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஸோ அப்போ சீமானோட அந்த அரசியல் ரொம்ப போல்டாக இருக்குது. அப்புறம் டாக்டர் ஐயா அதில் வருத்தப்படக்கூடாதுன்னு டாக்டர் ஐயாட்ட எனக்கும் அவருக்கு டாக்டர் ஐயாவுக்குள்ள தொடர்பெல்லாம் சொன்னாலும் கூட அந்த இடத்துல பறையதானடா அடிக்க சொன்னேன், ஒன்னே அடிக்க சொன்னேன்னு தெளிவாக கேட்டபோது பறையர் சமூகத்தோட அந்த இதுக்குள்ளே ரொம்ப போல்டாக அந்த இடத்துல ஓப்பனாக சீமான் நின்னார். பொது தொகுதியில் ஆதி தமிழர்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இஷ்யூவை சீமான் எடுத்தது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோங்கிறது யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியல, சான்ஸ் எடுக்க முடியல. திருமாவளவனால சான்ஸ் எடுக்க முடியல, உளவுத்துறையால் சான்ஸ் எடுக்க முடியல. அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குமோங்கிறது யாராலையுமே சொல்ல முடியல. கோவி செழியன் வந்திருக்கிறாருன்னா முதல் காரணம் தொல் திருமா ரேக்கப் பண்ண இஷ்யூ, 2வது சீமானோட இஷ்யூ என்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காரணம். இல்லை, இதற்கு முன்னாடி நீங்களே ஒரு நேர்காணல என்கிட்ட சொன்ன விஷயம், திரு ராமதாஸ் அவர்களை சைட்லைன் பண்ணுறதுக்காக அதிக வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க ஜெயலலிதா அவர்கள். ஒருவேளை ஜெயலலிதா அவர்களுக்கு எடுத்த அதே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இந்த விஷயத்தில் ஸ்டாலின் இல்லை, திருமாவளவன் கொடுக்குறதே குறைஞ்ச சீட்டு தானங்க. இது என்னங்க பெரிய அள்ளி கொடுத்துட்டாங்க, குறைஞ்ச சீட்டு தானே கொடுக்குறாங்க, குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம். இது கூடுதலாக இன்னைக்கு வாழை படம் வருது, தேவேந்திரகுல வேளாளர் இதை பற்றி பேசுது, நந்தன் படம் வருது, அது அட்டவணை பிரிவு தமிழ் சகோதரர்கள் பற்றி பேசுது. இந்த காலகட்டங்களில் அவேர்னஸ் ஜாஸ்தி வருது. முன்னமா இருந்த காலகட்டம் மாதிரி இல்லையே. இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் பறையர் சமூகம் எவ்வளோக்குள்ள அவேர்னஸ் ஆகி வராங்க. அதே வேளை நான் சொல்கிறேன், இன்னைக்கு உதயநிதி துணை முதல்வரானதில் எனக்கு பேஸ் பண்ணக்கூடிய பறையர் சமூக இளைஞர்கள்லாம், சார் அது வாரிசு அரசியல் பேசாதீங்க சார், எங்களுக்கு அதிமுக ஒரு ஜாதி கட்சி மாதிரி இருக்குது சார், நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் சார், அதோட எங்களுக்கு இது பெட்டர் சார்னு பேசுகிறான். அதே நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ இன்னைக்குள்ள மக்கள் மனநிலை, ஓட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸுங்கிறது பழைய காலம் மாதிரி இல்லை. அவனுக்கு எல்லாமே தெரியுது. எல்லா இஷ்யூமே மைக்ரோ இஷ்யூஸே கீழே போகுதுன்னு சொல்லும்போது பறையர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் தீரணுங்கிறதும், குறிப்பாக அருந்ததியர்கள் 3 ராஜ்யசபா பவர்ஃபுல் எம்ஓஎஸ்ங்கிற லெவலில் முருகன் போகிறதும், அது
வெளி உலகத்தில் மற்றவங்களுக்குள்ள தாக்கம் இருக்கோ என்னவோ தெரியாது. பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் அதுக்குள்ள தாக்கமும் பேச்சும் வந்து ஹெவியாக இருக்குங்கிறது எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. உளவுத்துறை அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்காம இருக்காது. ஸோ இட் இஸ் அ மஸ்ட்ங்கிற லெவலில் தான் அதை பண்ணுறாரு. பறையர் அவேர்னஸ் தான் அதை கொண்டு வருதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு திருமாவளவன் முக்கிய காரணம். என்ன ஆகுமோ, இது பாம்பா கயிறான்னு சொல்ல முடியாத அளவுக்கு சீமான் எடுத்திருக்கக்கூடிய அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விஷயமும் இன்னொரு காரணம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர், தமிழ்நாடு அரசியலில் இதுவும் ஒரு சம்பிரதாயமாக அப்படி தாண்டி போகக்கூடிய நிகழ்வா, இல்லை நாளைக்கு வரலாற்றில் இது ஒரு முக்கியமான தருணமாக மாறக்கூடிய நிகழ்வா, இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் தனக்கு வாரிசாட்டு, கலைஞர் தனக்கு வாரிசா கட்சியில் தனக்குள்ள பிடி குறைவாக இருந்ததுனால மெல்ல மெல்ல மு.க. ஸ்டாலினை வாரிசாக கொண்டு வந்தார். அதற்காக அண்ணன் வைகோவுக்கு எதிராக ஸ்டாலினால் ஃபைட் பண்ண முடியாமல் கலைஞரே இறங்கி ஃபைட் பண்ண வேண்டியதாயிட்டு. ஸ்டாலின் வர்சஸ் வைகோவில் அன்றைக்கி வைகோ எழுப்பி நிற்கும்போது வைகோ வர்சஸ் கலைஞர் ஆக்கி கலைஞர் வைகோவை ஓரம் கட்டினார். அதே மாதிரி அழகிரி வர்சஸ் ஸ்டாலினில் ஈக்குவலாக போயிட்டு இருக்கும்போது அழகிரி வர்சஸ் கலைஞர் ஆக்கி அதில் ஸ்டாலினை டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்தார். காரணம், கட்சிக்குள்ளே அவருக்குள்ள பிடிமானம் குறைவு. அவரை எதிர்த்து பேசுறதுக்கு வீரபாண்டி ஆறுமுகங்கள் இருந்தாங்க, ஆசை தம்பிகள் இருந்தாங்க, மதுராந்தம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், குறிப்பாக பேக்கிங் உள்ள வன்னியர்கள் தான் இருந்தாங்க. ஆசை தம்பி பேக்கிங் இல்லைனாலும் அவர் பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு தரப்பு அது. அதெல்லாம் கலைஞர் ஃபேஸ் பண்ணி தான் ஸ்டாலினை வந்து வாரிசாக கொண்டு வந்தார். இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு கட்சி கலைஞருக்கு கட்சியோட உள்கட்சி அரசியலில் சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி ஸ்டாலினுக்கு பிடிமானம் அதிகம். ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காகவே இவரை கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஒன்று பார்க்கணும், துரைமுருகனை நம்பர் 2ங்கிறாரா நம்பர் 3ன்னு சொல்கிறாராங்கிறதான் பார்க்கணும். பேராசிரியருக்கு அந்த மரியாதையை கலைஞர் கொடுத்தாரு, பேராசிரியர் அதை ஏற்றுக்கிட்டாரு. கலைஞருக்கு மட்டுமில்லை, எனக்கும் வாரிசு ஸ்டாலின் தாண்டி பேராசிரியர் அந்த இதில் பேசினார். ஸோ ஸ்டாலின் வரதில் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். என்ன கௌரவமாக நடத்துங்கன்னாரு. அந்த கௌரவத்தை துரைமுருகன் பெறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். துரைமுருகன் 2 அல்ல 3 இந்த சேஞ்சஸ் வந்து திமுகவுடைய அரசியல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. துரைமுருகன் ஆஸ்பயர் பண்ணுறாரு, மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணோம்னா மோடி ஸ்டாலினுக்கு எதிராக எதாவது பண்ணால் மூவ் பண்ண முடியும். அதுக்கு மோடியும் தயாரில்லை, நம்ம போன்ற மோடி வெல்விஷர்ஸும் தயாரில்லை. 22 ஸ்டாலின்ட்ட இருக்குது, தேவைப்பட்டால் அது மோடியை காப்பாற்றுறதுக்கு வருங்கிற அந்த எதிர்பார்ப்பில் தான் இதில் நகர முடியும். ராஜ்நாத் சிங் மோடி கொடுத்த முக்கியத்துவமும் மோடி கலைஞரை பற்றி போட்ட ட்வீட்டுக்கும் எங்கள் போன்ற மோடிக்காக சிந்திக்கக்கூடிய, மோடி கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அதை எங்களுக்கு பிரியாரிட்டியாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சஜஷன்ஸும் முக்கிய காரணம். ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி ஒருவேளை திமுக பக்கம் ஃபுல்லாக இருக்கிற அந்த மைனாரிட்டி, குறிப்பாக கிறிஸ்துவருடைய வாக்கை வந்து திசை மடைமாற்றம்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மனோ தங்கராஜ் அவர்களை வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. இது ஒரு ரிஸ்கான டிசிஷனாக பார்க்குறேன். ரிஸ்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஓட்டு பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வருங்கிறது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ரொம்ப துல்லியமாக தெரியுது. வலைத்தளங்களில் பேசியிருக்கவங்கெல்லாம் எதுவுமே களம் தெரியாமல் ஏசி ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு கிறிஸ்தவன் எப்படி ஓட்டு போடுவான்னா கிறிஸ்தவன் கூட பழகிருக்கணும், கிறிஸ்தவன் சொந்தக்காரனாக இருக்கணும், அவன் மனநிலை தெரிஞ்சிருக்கணும். எங்கேயே இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போயிடுன்னு எதுவுமே தெரியாமல் பேசக்கூடியவங்க பேச்சு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சப்புன்னு ஸ்டாலின் காட்டிட்டாரா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், சீமான் வந்து இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரியில் தான் ஓட்டு குறைவாக எடுத்தார் மற்ற எல்லா மக்களவை தேர்தலை விட. இத்தனைக்கும் விஜய் வந்து தன் படம் ஓடுறதுக்காக யாருமே அவரை கண்டுக்காதனால மைக் படத்தை போட்டு சீமானுக்கு இன்டைரக்டாக ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தானே சீமான் வந்து தமிழகத்தில் மற்ற மக்களவை தொகுதியோட குறைவான ஓட்டு எடுத்தாப்புல. சரி, சீமான் ஒரு கிறிஸ்தவ மீனவரை கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. அதிமுக ஒரு பசல்யானி என் நண்பர், ஒரு செல்வாக்கான மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாப்புல. என்ன முடிவு எடுத்தாங்க கிறிஸ்தவர்கள்? ஓட்டு பிரிஞ்சிரும், பாஜக ஜெயித்திரும், தாமரை ஜெயித்திரம்னு எல்லாரும் காங்கிரஸ் விஜய் வசந்துக்கு அப்படியே அள்ளி போட்டாங்களா இல்லையா? கார்த்திக் சிதம்பரம் 10%, இவங்க ஜோதிமணி 15%, கோபிநாத் கிருஷ்ணகிரியில் 15%, விஷ்ணு பிரசாத் 8%, காங்கிரஸ்காரங்க குறையும் போது விஜய் வசந்துக்கு ஓட்டு கூடிச்சுன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டர்ஸ் தான். அது வந்து மனோ தங்கராஜை மையமாக வச்சு உள்ள ஓட்டு இல்லை. மனோ தங்கராஜ் அதுக்கு பிரதிநிதியாக வேணா இருக்கலாமே தவிர இன்னொரு கிறிஸ்டின் கூட அங்கே பிரதிநிதியாக வந்துடலாம். ஆஸ்டினோ கூட ராஜ்யசபா ஸ்டாலின் கொடுத்துட்டு அதை காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடுவார். மனோ தங்கராஜ் அந்த ஓட்டுக்கான லீடர் அல்ல, ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அந்த ஓட்டு பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ளே கிடைக்குதுங்கிறதான் உண்மை. நீங்கள் சொல்லும்போது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி நேஷ்னல் மைண்டட். இது அங்கே வந்து வலுவாக இருமுனையே இருக்கும், பாஜக வெர்சஸ் காங்கிரஸ்ன்னு. அங்கே அதனால் அது வந்து இயல்பாக போலரைசேஷன் ஈஸியாக நடந்திருக்கலாம்ல. மற்ற இடங்களில் களறி போயிட்டு மிகப்பெரிய ஆசான்கள்
மிகப்பெரிய அளவுக்கு சீஃப் மினிஸ்டரை எதிர்த்து பனைமரத்தை வெட்டி போட்டு 8 பேர் செத்த இடத்துல இருந்த நேசமணிக்கு ஆட்களே இப்படி இருக்கான்னா மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் RSS பிஜேபின்னா இதோட மோசமாக இருப்பாங்கங்க. நிச்சயமா இந்த ஓட்டிங் பட்டன்ல எந்த மாற்றம் வராது. ஒன்றும் மாற்றம் வராதுங்க. அது தெளிவாக நான் சொல்கிறேன். எனக்கு அவங்கள தெரியுமே, நான் திட்டக்கூட செய்வேன். மனமலிமையற்ற கோலத்தனமான ஃபாதர் ஜார்ஜ் கஸ்பார், ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, ஜெகத் கஸ்பார், MG தேவசாயகம், நீங்கள் மன வலிமை இழந்து நாங்கள் இந்த நாடார்கள் வந்து RSS-ஆல் தன்னம்பிக்கையாலையும் அவங்க கொடுத்த ஒரு மன உறுதியாலையும் நாங்கள் 6% MBBS இடத்துல வரோம். 1.5% நீங்கள் போயிட்டீங்க. 80 எங்களுக்கு மேலே இருந்த நீங்கள் தன்னம்பிக்கை இழந்து கோலத்தனமாட்ட ஆயிட்டீங்க. நாங்கள் வந்து RSS விஜயதசமி விழாவில் எங்கள் ஐயா தாழ்லிங்க நாடாரை RSS வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி கௌரவிச்சாங்க. சிவ நாடார், பெரிய நாடார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவரை கௌரவிச்சாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் உள்ளவங்களாக இருக்கோம். சிவனை ISRO சேர்மனாக கொடுத்தாப்புல, நரசிம்மராவ் வந்து முத்தநாயகத்துக்கு கொடுக்காம கஸ்தூரங்கன்னு கொடுத்தாப்புல. எதையும் உங்களுக்கு கேட்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏமாளியாக இருப்பீங்க, ஏமாந்துட்டு இருப்பீங்கிறதான் எத்தனை இதில் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன், நக்கல் அடிச்சுட்டு இருக்கேன். குறிப்பாக ஃபாதர் ஜெகத் கஸ்பார் இந்த மாதிரி கிண்டல் பண்ணதெல்லாம் எனக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா அவங்க எங்களை எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியும். அதற்கு பதிலடி கொடுக்குறோம். RSS-ஆல் நிமிர்ந்தவங்க நாங்கங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க தானே. அவங்க வந்து மனவலிமையற்று நெகட்டிவ் ஓட்டாக தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி பனைமரத்தை வெட்டி போட்டு பட்டந்தான பிள்ளைய சீஃப் மினிஸ்டரை கொலை பண்ண முயற்சி 8 பேர் செத்த தரப்பே இந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்னா அப்போ RSS கண்டு மற்றவங்க எப்படி பயந்து திமுக காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க மற்ற பகுதிகளில்? ஒரு பக்கம் திமுக கூட்டணி சர்ச்சைகள் இருந்தாலும் இன்டாக்டாக அடுத்தடுத்த தைரியமான முடிவுகள். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியோடைய வருகை, மீண்டும் அவர் ஜாமீனில் வந்திருக்காரு. கொங்கு மண்டலத்தை அவங்க திரும்ப ஸ்ட்ராங் பண்ணுறதா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவரோட துணை முதல்வர்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அதிமுக கேம்ப் வந்து திமுக கூட்டணி உடஞ்சாதான் நமக்கு ஏதாவது வாழ்வு அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்களா? அதிமுகவுடைய 2026 ஸ்ட்ராட்டஜி எப்படி தான் இருக்கும்? எடப்பாடி லீடர், ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், காம்ப்ரமைஸுக்கு 50-50 வரமாட்டார், மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டார். அவர் வன்னியர்கள் பலத்தில் தெளிவாக நிற்பார். கலைஞர் வன்னியர் பலத்தில் நின்ன மாதிரி இவரும் வன்னியர் பலத்தில் நிற்பாருங்கிறதுல நான் உறுதியாக புல்டவுன் பண்ண நினைக்கிறேன், கீழே கொண்டு வர நினைக்கிறேன். 5% குறைச்சிடலான்னு அதுக்குன்னு நுணுக்கமாக பல திட்டங்களை ஏரியா வைஸ் என்ன ஓட்டு போட்டிருக்காங்க, எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, குறிப்பாக முத்திரைகள் கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. முத்திரைகளை எப்படி இவர்கிட்டருந்து டவுன் சைஸ் பண்ணுறது, கொங்கு வேளாளர் எப்படி டவுன் சைஸ் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய நானே. அவர் எடப்பாடியில் பெரிய வெற்றியை பெறுவார். வன்னியர்கள் அந்த அளவுக்கு அவர் மேலே அட்டாச்சாக இருக்கிறாப்புல. எடப்பாடியில் கொங்கு வேளாளர் நலத்துக்கு அடுத்தபடியாக வன்னியர் நலத்துக்கும் நீர்ப்பாசனத்தை பெருசாக அளவு செய்தாருங்கிறதையும் நான் களத்தில் சொல்கிறாங்க. 50,000 ஓட்டு இப்போ லீடு காட்டுறவர் அவர் நின்னா எடப்பாடியில் 60,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். பட் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை அவரை வரவிடாமல் தடுத்துடலாம். 24 சீட்டு கூட வரவிடாமல் தடுத்துடலாம் நான் நம்புகிறேன். டிக்ளேர் பண்ணி தான் அதை செய்கிறேன். 21 ஓட்டிங் பேட்டர்ன், 24 ஓட்டிங் பேட்டர்ன், ரெண்டும் எடப்பாடி அவரோட தலைமை. ஏதாவது ஒரு ஒற்றுமையில் வேற்றுமை பார்த்தீங்களா? அதில் மிகப்பெரிய வேற்றுமை இருக்குங்கிறத மறந்துக்கிட்டு தான் பலரும் பேசுகிறாங்க. அது பார்லிமெண்ட், இது பார்லிமெண்ட். ஏரியா வைஸ் பார்த்தா இதில் பாமக இல்லாமலே, பாமக இருந்தபோது 8,000 ஓட்டு குறைஞ்ச எடப்பாடியில் பாமக இல்லாமலே 40,000 ஓட்டு கூடியிருக்கிறாரு. அப்புறம் 2021 10% கூடுறதுக்கு காரணம் 10.5 கொடுத்து வன்னியர்கள் தான் தூக்கி விட்டாங்க. வன்னியர்கள் வந்து தமிழ்நாட்டில் யாரையும் ஆட்சி கொண்டு வந்துடக்கூடிய சக்தி எந்த ஜாதியும் கிடையாது. ஆனால் உண்மையாக நேர்மையாக சொல்கிறேன், வன்னியர் நினச்சா ஒருத்தர் ஆப்போசிஷன் லீடராக கொண்டு வந்துடலாம். அந்த சக்தி வன்னியருக்கு தான் இருக்குது, வேற எந்த ஜாதிக்கும் கிடையவே கிடையாது. வன்னியருக்கு தான் இருக்குது, வேற எந்த ஜாதிக்கும் கிடையவே கிடையாது. ஜெயலலிதா ஆப்போசிஷனாக வரும்போதும் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் ஜெயலலிதா, வன்னியர் பெல்ட்டுக்குள்ளேயும் ஜெயலலிதா 7-8 சீட்டு ஜெயித்தாங்கங்கிறதும் உண்மை. ஸோ வன்னியர் பலம் தான் மெயின். இது அடுத்தால தேவேந்திரகுல வேளாளருக்கு பேர் மாற்றம் பெரிய இதை கொடுத்தது. அடுத்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த முருகனை மோடி மாநில தலைவராக போட்டது பூஸ்டர் கொடுத்தது. அடுத்து ED ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, அது ஒரு பூஸ்டர் கொடுத்தது. அப்புறம் மற்றவங்க இதை ஒத்துக்கிடக்கு மனசு வராது, வேல் யாத்திரை, கற்பர் கூட்டம், ஒரு இந்துத்துவ இதுவும் இதை கொடுத்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் 10% ஓட்டு எடப்பாடி பழனிசாமி உயர்ந்தார். அதில் நீங்கள் சீமான் வந்து 3.8 6.8க்கு வந்துட்டார். சீமான் எப்படி 3% உயர்ந்தார்? அப்போ சீமானுக்கு ஓட்டுங்கிறது யார் செத்தாருன்னா, யார் பிழைச்சாருன்னா, ஸ்டாலின் பிழைச்சாருன்னா, எடப்பாடி செத்தாருன்னா, வி டோன்ட் கேர். சீமானுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், எங்களை ஒருத்தன் எங்களுக்காக இருக்காங்கிறது தான் அந்த மக்களுக்கு நோக்கமே தவிர மாற்றுலாம் சீமான் ஓட்டு வரல. இதை திருமாவளவனும் புரிஞ்சுக்கணும். சின்பாம்டா டார்க்ல இருக்காரோ அது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றத்தை குறித்து பேசிய ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்காரு. 6 அமைச்சர்களாவது இருக்கணும் வன்னியர்லேருந்து, 3 தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக கேட்குறாரா, வன்னியர் சங்க நிறுவனராக கேட்குறாரா? ரெண்டும் பிரித்து பார்க்குறதா என்ன? அப்போ நம்ம பிரித்து சொன்னால் கோபம் வருது இல்லை? நாம் அதுக்காக சொல்ல, இமானுவேல் சேகரனுக்கு இந்த அளவு பேரும் புகழும் இருக்குது, டாக்டர் ஐயாவும் நாமளும் தான் காரணம். அந்த டாக்டர் ஐயா தான் முக்கிய காரணம். நம்ம
சஜஸ்ட் பண்ணோம். அது அவர் தான் காரணம், அவர் தான் முகம். அடுத்தால மெர்கன்டைல் பேங்க் மீட்கப்படுறதுக்கும் முக்கிய காரணம் பிரமாத் மகாஜன் எய்த்தே அடிச்சாரு. அப்புறம் கன்னியாகுமரியில் கடற்கரையில் காமராஜ் எல்லாம் இயற்கையில கிடக்கும்னு இந்திரா காந்தி சொல்லும்போது வட இந்தியருக்கு இருக்கும்போது ஏன் தமிழன் இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு இதெல்லாம் பண்ணது அவர் தான். நான் மறுக்க வரல, அதெல்லாம் மண்ணுக்கும் மக்களுக்கும் பல இஷ்யூ எடுத்து போராடினவர் தான். இப்போ அவர் வன்னியர் சங்க நிறுவனராக கேட்குறாரா, பாமக தலைவராக கேட்குறாரான்னு தான் என் கேள்வி. ஆனால் அந்த 6ன்ற நம்பர் இருக்குல்ல, அவர் சொல்கிற அந்த நம்பர் இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஜெயலலிதா அம்மையார் அந்த அளவுக்கு நல்ல போர்ட்போலியோட கொடுத்தாங்க. அவங்க ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணாப்புல, அவங்களுக்கு அது தேவைப்பட்டது. ஸ்டாலின் ஆண்டி ராமதாஸ் பண்ண போகிறதில்ல. ஐயா ஒரு பெரிய தலைவராக தான் மதிப்பாப்புல. எனக்கு மாறுபட்ட கருத்து, அரசியல் ரீதியாக டாக்டருக்கு எதிராக 2019 ஒர்க் பண்ணேன், 9 ஒர்க் பண்ணேன். பட் ஜெயலலிதா கொடுமையாக ஆண்டி ராமதாஸ் பண்ணி கொடுமைப்படுத்ததெல்லாம் ஜெயலலிதா ஏற்க தண்டனை அடைஞ்சாங்கிறதே நான் ஆணித்தரமாக சொல்லதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி அது. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டு வரும் இல்லை. அதனால தான் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா பண்ண அந்த ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏதாவது இவர் பேசுனதுக்கு என்னென்னலாம் பேசினார், அதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்தலாமே, அதை ஸ்டாலின் செய்ய தயாரில்லை. ஸோ ஸ்டாலின் அவருடைய சோஷியல் ஈக்குவேஷன் படி மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, பாமக யாரோட கூட்டணி? ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் விடுதலை சிறுத்தைகள் எங்கே செட்டில் ஆக போகுதுன்னு தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் வேணுமா வேணாமான்ற டிபேட், அதை விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் இருக்கணுமா வேணாமான்றதை விடுதலை சிறுத்தைகள் டிபேட் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள்லாம் இங்கே மாறி இருக்கு. ஆனால் இன்னமும் அசம்பிளியில் வந்து பாமக எங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலையும் கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பாஜக கூட வந்தாங்க. அசம்பிளி எலெக்ஷனில் பாமகவோட நிலைப்பாடு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? எடப்பாடியால் கூட்டணியில் பலனடைய வாய்ப்புள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பாமக மட்டும்தான். அது பாமக 2ஆம் கட்ட தலைவர்களும் தெரியுது, நண்பர்கள் தான் தெரியுது, எனக்கும் அந்த உண்மை தெரியுது. ஏன்னா எடப்பாடி தாக்கு பிடிச்ச இடமே வன்னியர் பெல்ட் தான், 10.5 தான். கட்சியில் வன்னியர்கள் நிறைய சிவி சண்முகத்திலேருந்து கேபி முனிசாமியிலேருந்து நிறைய வன்னியர்கள் இருக்கிறதும் ஒரு காரணம். விடுதலை சிறுத்தைகள் எதிராக சிதம்பரம் விழுப்புரத்தில் வாக்குகள் வன்னியர் வாக்குகளே, பாமக வன்னியர் வாக்குகளே அதிமுகவுக்கு போனதும் காரணம். அதனால தான் நான் திருமாவளவன்கிட்ட தேராது, ரொம்ப மோசம் பெரியங்க, ஆதவர்ஜுனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, டார்க்கில் இருக்கார், நீங்கள் ரவிக்குமார்ட்ட கேட்டு பாருங்கலாம் நான் சொல்லதுக்கு காரணம் தான். திருமாவளவனுக்கே தெரியும் யார் ரவிக்குமார்ட்ட கேட்கணும். இந்த கட்டத்துக்குள்ள அதிமுக பாமக கூட்டணி வந்துன்னா அவங்களுக்கு சீட் கன்வெர்ட் ஆகும். பட் அதையும் தாண்டி ஒரு கிரெடிபிலிட்டியோட 3 தடவை மோடி கூட நின்றுட்டாரு. 4வது முறையும் அவர் மோடி கூட நிற்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் அதிகம் இருக்குது. அதனால இந்த 6 வன்னியர்லாம் அவர் கேட்குறாருன்னா வன்னியருக்கான அந்த குரலை எழுப்புறாருன்னு தான் நான் பார்க்கணும். மோடி கூட அவர் நிற்கும்போது அவருக்குள்ள டாப் கான்ஸ்டிடுவன்சிஸ் அனைத்தையுமே எடுத்து கண்டஸ்ட் பண்ணலாம். இப்போ 10 எம்பி நிற்கிறாருன்னா மோடி கூட அவர் பாஜகவோட நின்னாருன்னா அவருக்கு செல்வாக்குள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுமே நிற்கலாம். பட் எடப்பாடி கூட போனார்னா எடப்பாடிக்கு வேறு அலையன்ஸே கிடைக்கலன்னா கடைசியில் அலையன்ஸே இல்லாமல் போய் கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாமகவை சேர்த்து விடணும்னு பாமக அவர் சேர்க்க வரலாம். அப்பவும் அலையன்ஸே இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் மட்டும்தானே அலையன்ஸ் தரேன்னு அப்பவும் அவர்கிட்ட கொஞ்சம் டஃபாக பார்கெயின் பண்ணலாம். எப்படியும் டஃப் பார்கெயினர் டாக்டர் ஐயாங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதிமுக பாமக காம்பினேஷன் போன தேர்தல் தரவுகளே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஃபேவராக இருந்த அளவுக்கு பாமகவுக்கு ஃபேவராக இல்லை. அது இருக்காது. சேலம் தருமபுரி இருக்கும்ல, சேலம் தருமபுரியில் வெள்ளாள கவுண்டர் சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்கு அந்த வன்னிய கவுண்டருக்கு அந்த ஓட்டு வந்துரும்ல. மனைப்பருத்தி ராஜேந்திரன் மட்டும்தானே மிஸ் ஆனார், மீதி எல்லாமே சேலம் தருமபுரியில் அடிச்சிட்டாங்களா? நீங்கள் சொல்றது உண்மைதான். ஜெயங்கொண்டானில் திருமாவளவனுக்கு எதிராக 25,000 ஓட்டு ஜாஸ்தி எடுத்த அதிமுக அணி 10% தமிழக அளவில் கூடின பிறகும் அந்த பகுதியில் மிகவும் கூடின பிறகும் நண்பர் பாலு வந்து 5,000 வந்து ஸ்டார் ஃபேஸ் எல்லாத்திட்டையும் அன்பா பழகி எல்லா ஜாதியும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மையான ஒரு இது விவாதத்தில் வரும்போது கூடலாம் தன்னோட பாயிண்டை எடுத்து வச்சு அவர் பண்ணக்கூடிய ஸ்டைலே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நண்பர் தான் நமக்கு. அவராலேயே 5,000 ஓட்டு ஜாதிய எதிர்ப்பு காரணமாக குறைவா எடுத்து தோத்து போறாரே. அப்போ சில இதுகள் அடையாள அரசியலுக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அது இன்னைக்கு பாமகவோட விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக கடுமையாக ஆயிற்று. அது வெற்றி பெற்றதுனால தான் காரணம். வெற்றியில் இருக்கனால வெற்றி பெற்று இருக்கவங்களுக்கு அது புரியல. அதுதான் நான் ஒரு நட்பின் அடையாளத்தில் மாட்டிக்கிடாதீங்கன்னு 2011 சொன்னது மாதிரி சொன்னேன். அர்ஜுனனுக்கெல்லாம் அது தெரியாதுங்கிறதையும் நான் சொல்லி திருமாவளவனுக்கு சொல்கிறேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, தெளிஞ்சுக்கிட்டாரு. பாமகவுக்கு மற்ற கூட்டணியில் வந்து விண்ணப்ப ஓட்டே வரலைங்கிறது தெரியும். 9 தொகுதியில் 3வது போயிட்டார், தருமபுரியில் மட்டும்தான் நின்னார். அப்போ அதிமுக கூட்டணி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம். பட் அதில் ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இருக்க போகிறோங்கிறத டாக்டரையா தான் யோசிக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தான அவ்வளவு தொகுதியும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதும் உறுதி. ஸோ இதில்
அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்க்கணும். இப்போ தெளிவாக என்டிஏக்குள்ளே இருக்கிறாரு. என்டிஏ கேண்டிடேட்டை விக்கிரவாண்டில் அறிவிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர் அனுமதிச்சாருங்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜக தமிழ்நாட்டுடைய கிழமை இப்போ அவங்க வந்து ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து படிப்புக்காக போயிருக்காரு, ஒரு 3 மாதம் பிரேக்கில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் வரலாற்று ஒரு புதுசாக தான் இருக்குது. அவங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க, அதுக்கு திரு எச் ராஜா அவர்கள் தலைமை வைக்கிறாரு. திரு அண்ணாமலையோட ஆப்சன்ஸ் வந்து பாஜகவோட வேகம் கம்மியான மாதிரி காட்டுதோ களத்தில்? கண்டிப்பாக வேகம் கம்மியான மாதிரி தான் காட்டுது. பட் ஹெச் ராஜாவும் சில இஷ்யூ பேஸ்டாக அந்த இதை அடித்து ஆணித்தரமாக தெளிவாக தான் நிற்கிறாரு. அன்னைக்கு திருமாவளவனை பற்றி பேசுகிறது, நண்பர் சீமான்னு பாஜகவுக்கு ஒரு நட்பு வளையத்தை சீமான்ட்ட உருவாக்க நினைக்கிறது, அதிலெல்லாம் ஹெச் ராஜா டேக்ஃபுல்லாக தான் பேசியிருக்காரு. எனக்கு இந்த பேச்சை பார்த்தேன். திறந்து விட்டது நீங்கள், பூட்டுறதுக்கு அங்கே போய் சாவி வாங்கணுமா, திறந்து விட்ட உங்களாலே பூட்ட தெரியாதான்னு திருமாவளவனை சீமான் அடித்த கமெண்டை ஹெச் ராஜாவே அதை புகழ்ந்து பேசுகிறாருன்னு சொன்னால் என்டிஏ பெருசுப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம். 8% சீமான் வாக்குகளே இந்துக்களின் வாக்கு தான், அதுவும் டிப்ரெஸ்டு கிளாஸ் இந்துக்கள் வாக்கு தாங்கிறத ஹெச் ராஜா புரிஞ்சிருக்கிறாரு. அதில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் இல்லைங்கிறத பழைய ஹெச் ராஜாவிலிருந்து மாறி புதிய ஹெச் ராஜாவை புரிஞ்சனால தான் நண்பர் சீமானி பேசுகிறாரு. ஸோ மோடிக்க நோக்கம் இங்கே என்டிஏ பலப்படுத்துறது, இந்துத்வா வர்சஸ் திராவிட இயக்கம், திமுக வர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வர்றது தான். அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஹெச் ராஜா பேசுகிறாரு. அண்ணாமலை வந்ததும் யங்ஸ்டர், அதற்கான உழைப்பை அவர் செய்வார். அடுத்தால நிறைவாக இந்த கேள்வி, ஒரு அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சிருக்கிற மது ஒழிப்பு மாநாடு, மதுவிலக்கை முன்னிறுத்தி அந்த மாநாடை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் இந்த மதுவிலக்குங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே பேசு பொருளாக இருக்கிறது. அதோட வேலிடிட்டி இன்னும் என்ன இருக்குது மதுவிலக்குன்னு? இந்த மாநாட்டோடைய நோக்கம் மதுவிலக்குங்கிற தாண்டி ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துதுன்னா அது அரசியல். என்ன அரசியல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க? எங்களுக்கு பலம் இருக்குது, இந்த அணியில் இருக்கக்கூடிய எங்களால் தான் இந்த அளவுக்கு பெரிய மாநாடு நடத்த முடியும், எங்களை மதிமுக சிபிஎம் சிபிஐ கூட ஈக்குவலாக ஈக்குவேட் பண்ணுறது வந்து நியாயமாங்கிறதா அவங்க கேள்வி. லாவ் ஆஃப் எஸ்டாபிள் படி 3 எலெக்ஷனில் ஈக்குவலாக நீங்கள் போயிட்டீங்க, 4வது எப்படி உங்களுக்கு மட்டும் அதை மாற்றி தர முடியும்? அதுக்குள்ள சூழ்நிலை இல்லை என்றாலும் 2026 பிப்ரவரி பேச்சுவார்த்தையில் திருமாவளவன் கொஞ்சம் கூடுதல் கேட்பார். ஸ்டாலின் அதை டப்பாக ஹேண்டில் பண்ணுவார், விட்டுற மாட்டார், பெயர மாட்டார். அவரும் விட்டுற மாட்டார், இவரும் பெயர மாட்டார். உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு கிடப்பாங்களே தவிர வெளியேற மாட்டாங்க. வெளியேற அவரும் விட மாட்டார், இவரும் வெளியேற மாட்டார். வழக்கம் போல் எல்லா கேள்விகளுக்கும் விரிவான உங்கள் பதில் கொடுத்தீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி முதல்வன். 2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.